பல்லாண்டு காலமாக முள்ளிவாய்க்கால் மண்ணை காத்து வரும் காளியம்மாவின் மர்மங்கள் நிறைந்த அருள்வாக்குச் சொல்லும் காளியம்மாள் கோயிலில் ஒரு தரிசனம். அம்மா காளியம்மா யார், எங்கிருந்து வந்தார், அவரின் இந்த ஆன்மீக பணியின் நோக்கம் என்ன, இறுதிப் போரில் விடுதலை புலிகளிடம் அவர் சொன்ன வாக்கு என்ன, அந்த வாக்குகள் பழித்தனவா, பல்வேறுபட்ட மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து விடுகிறார் அம்மா காளியம்மாள். நல்லது பொல்லாத எனக்கு தெரியும். என்ன தேடி வர்றவங்களுக்கு நன்மை நடக்குது. நன்மை வீட்டுக்கு போற அவங்க ஒரு வெள்ளுமா நானு நம்பாத ஒரு மனுஷன். எனக்கு இந்த மந்திரமோ தந்திரமோ ஆனா கேட்கிற இல்லை அக்களுக்கு போட்ட கண்டா போட்டாக்கா பாயம். முள்ளிவாய்க்காலில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது நான் இன்றைக்கு தான் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். இந்த கோயில் காலமாக அவர்கள் இந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு கோயிலாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. இன்றைக்கு என்னத்துக்காக இந்த நிகழ்வு? பிரச்சனைனா இந்த மண்டபம் கட்டி கொடுத்தோம் நாங்கள் காளியம்மா கோயிலுக்கு கட்டி கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கு திறப்புலாம் மண்டபத்தை திறக்குறீங்க. சரி, நல்ல விஷயம். திறங்க செய்து அன்னதானம் சமைச்சு இந்த மண்டபத்தை நாங்கள் இந்த காளி கோயிலுக்கு பாரம் கொடுக்கிறோம். நல்ல விஷயம். பொங்கல் நிகழ்வை தொடர்ந்து மக்கள் ஊர்கூடி பெரும் சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். சோறுகரை சமைத்து மோதகம் கொழுக்கட்டை செய்து படையல் எடுப்பதற்காக அந்த சமையலில் ஈடுபட்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து பெண் சாமியான அம்மாள் காளியம்மாள் காளி கோயிலில் கருவறையில் சென்று பூசை எடுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்கக்கூடியதாக உள்ளது. உலகத்திலே எத்தனை கோயில்கள் இருந்தாலும் இந்த காளியம்மா கோயிலில் காளியம்மாள் கருவறையில் சென்று காளிக்கு பூசை எடுக்கும் ஒரு மர்மம் நிறைந்த ஒரு கோயிலாகவும் மக்கள் அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அன்னையாக காளி அன்னை விளங்குகிறாள். தொடர்ந்தும் இது தொடர்பான பூசை நிகழ்வுகளோடு இணைந்து கொள்வோம். மட்டக்களப்பிலேருந்து 90ஆம் ஆண்டு இங்கே வந்தேன். 90ஆம் ஆண்டு வந்து ஒரு வேப்பம்பரத்தில் சும்மா விளக்கு வச்சு கொண்டு வந்தேன். விளக்கு வச்சு கொண்டு வந்தா பின்ன அவள் இன்னில கலையில இருக்கிற 10 வயதில் கலையில் வந்தது. 10 வயதில் நான் அதை பார்க்கல. எனக்கு தெரியா, நான் நம்பாத ஒரு மனுஷன். எனக்கு இந்த மந்திரமோ தந்திரமோ ஒன்றும் நம்புறேன் இல்லை. 10 வயதில் வந்தவன் எனக்கு கலை வாரம். அப்போ டாக்டரை கொண்டு போனால் கிருஷ்ணபிரியான்னு சொல்லுவாங்க. அப்படியே வச்சு கொண்டு அப்படி இந்த முள்ளு வேகாலுக்கு வந்தேன். இனி இல்லைன்ற ஒரு கஷ்டம், இனி இல்லைன்ற கஷ்டம். ஆக்கி வந்தா என்ன எனக்கு தெரியாது. கலையில் வந்து இப்படி மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ வரக்கு உனக்கு என்ன பிரச்சனை, நீ வரக்கு உனக்கு என்ன பிரச்சனை, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை, வீட்டுக்கு போகிற அவங்க ஒரு வெள்ளுமா வெள்ளாதான் இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாம் வெற்றிகரமாக்குனாங்க. சொன்னீங்களா அவியலுக்கு? சொன்னீங்களா அவியலுக்கு? என்ன வந்து கேட்டவிய? அவியல் கேட்கண்டில்ல அவைக்கு நானாக சொன்னேன். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு இடமும் இல்லை வரவும் இல்லை, கடலால் பாதுகாப்பு ஓடிப்போம். அவியலுக்கு சொன்னீங்க? வரும் போவோம் சொன்னேன். அது போயிருந்தா தப்பி இருக்குங்க. நாங்கள் எல்லாம் மகனுக்கு கால் இல்லை, ஒரு மகனுக்கு. உங்களோட பிள்ளைக்கா? மகனுக்கு ஒரு மட்டக்களப்பில் இருக்கிறேன். இப்போ நான் இதில் பூஜையை வச்சு கொண்டு பூஜையில் வர வருமானத்தை எடுத்து வார ஆக்களுக்கும் கொடுப்பேன், வேலை செய்கிற பொடிகளுக்கும் கொடுப்பேன், அம்மாவுக்கும் சாப்பாடு
கொடுக்குறீங்க. இப்போ இனி இந்த சேவை முடியுது. கொஞ்ச காலம் சேவையை செய்வேன். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைய? எனக்கு 3 மூத்த மகன் தான் அவர் இருக்கிறாரோ பார்த்து நான். அவர் மூத்த மகன், 2வது மகன் தான் காலையில் மட்டக்கிழப்பில் இருக்கு. மற்றது 3வது அவர் என்ன காலையிலான்னு சண்டையில் தான் இல்லாமல். இப்போ அவர் இப்போ படித்தபடியாக நீட் பேசினத்தில் கம்ப்யூட்டர் கிளாஸாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ தனியாக தான் நீங்களும் மனுஷன் கூட இருக்கிறேன். நான் மகளோட இருக்கிறேன். சாத்திரம் பார்க்க மக்கள் வேணும். அவைக்கு சேவையை சொல்லுவேன். நல்லதோ கொள்ளாதோ எனக்கு தெரியும். என்ன தேடி வர்றவங்களுக்கு நன்மை நடக்குது. நன்மை நடக்கிறவங்களுக்கு என்ன வராங்க, சும்மா வருவாங்களே. இல்லை அது சரி, இல்லாட்டி வர மாட்டேன். நம்ம இதுக்கும் ஒரு இந்த கோவில் கட்டின ஒரு பிள்ளை அவள் இயக்கத்தோடாமல் இருக்கிறவன். அவள் 16 வயதில் என்னோட வந்து சேர்ந்தவன். அவங்கள்ட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லி அவளை திரும்ப நான் தீர்த்து வச்சேன். அப்புறம் கல்யாணம் முடிச்ச போகிறது கோவில் கட்டுவோம்னு சொன்னான். நான் பார்த்தேன் சின்ன கோவிலாக கட்ட போகிறாள்ட்டு கட்டுண்டேன். காலையில் வந்து சொல்லிட்டு இதே மாதிரி கட்டு கட்டி இந்த மண்டபம் கட்டி போட்டான். இன்றைக்கு இந்த மண்டபம் சுப்ராஜான்னு சொல்லி சூசினாட்டில் இருக்கிறான். சூசில் இருக்கணுமா? அவனும் வந்து இந்த அம்மாட்ட கேட்டு வரம் கேட்டு அவன் போய் அங்கே சேர்ந்த ஒரு அவன் தான் இந்த மண்டபம். அவர் வச்ச நேர்த்திக்காக காட்டுறாரு. அப்படியோ அவன் நேர்த்தியில் செய்யணும்னு ஒரு ஆசை. ஓகே. நான் கேட்கல. அவையெல்லாம் வந்து நான் 9 வருடம் கேட்கல. ஆனால் கேட்குற இல்லை அக்களுக்கு போட்ட நண்டா போட்டாது அபாயம். அது சரி, கூட கவனமாக இருக்கணும். இல்லை போட்டாதான் அது சரியா? எனக்கு கொண்டு நான் ஒன்றுமே கேட்கறேன். நாரத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிதான் மகன் கொண்டு வரேன். கார்டு பெற்றேன். எப்போம்மா உங்களை வந்தா? செவ்வாயும் பள்ளி. 10 நாளையில இந்த கல்யாணம் இல்லாதவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில வருவினோம். அதை பார்த்து சடையை வட்டி விடுவேன். அது என்ன அவங்க எல்லாம் நல்லா வரவழி தானே வரையினோம். இல்லையாண்ட வர மாட்டேங்க. எல்லாரும் இப்போ யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வெளிநாடுகள்லேருந்து வரையினோம்டா அந்த மாதிரி நடக்கிற வழியா? டாக்டர் மாதிரி, இன்ஜினியர் மாதிரி எல்லாரும் வரையினோம். அவங்க டெஸ்ட் எழுதணும், பாஸ் பண்ணணும் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது? அது சரி. என்ன சொல்கிறேன் செய்யதான் போனாங்க. எனக்கு 2 பொடியும் கிளம்பி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு முன்னால் வேண்டதை கொடுப்பேன். சரி விளாங்க. என்ன செய்வேன் ஐயா, அப்படிதான். இது நான் போகிற காலம் வந்து யாருமே எடுத்து நடத்த போகிறானே எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று ஒரு சக்தி ஒன்று வந்து பிறந்து சொல்லும் தானே உங்களுக்கு. என்ன நடத்தணும், ஒன்றுக்கும் ஆசைப்படாமல் நடத்தணும். பணத்துக்கோ ஒன்றுக்கோ கள்ளம் கவடம் இருக்காமல் நடத்தினா நல்லா இருப்பினா. வேறு என்ன மகன்? சரி அம்மா, சந்தோஷம் அம்மா. கொஞ்சம் சந்தோஷம். நான் அப்புறம் வாரேன், ஞாயிற்றுக்கிழமை அப்படி வாரேன். உனக்கு இஷ்டமாட்டாவா? கட்டாயம் பேர் ஒன்று. சரியா? மனதில் உடம்பாது. போயிட்டு வா. பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டடம் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்கணும். வந்து அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு உறவுகளால் வந்து இந்த கட்டடம் வந்து கட்டி மண்டபத்தை கட்டி வந்து கொடுத்துருக்கணும். வந்து இந்த மண்டபத்தில் வந்து தற்போது பூசைகள் நடைபெற்று வருகிறது பாருங்க. இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லினால் வந்து இன்னொரு அம்மன் வந்து பூசையில் செய்து கொண்டிருக்கா. அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் காளியம்மன் கோயில் தான் இருக்குது. இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக வந்து மக்களுக்கு கட்டு சொல்கிற மாதிரியும் இந்த பூசைகளை வந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த கோயிலோட சிறப்பு வந்து இந்த அம்மா தான் இந்த கோயிலை வந்து பராமரித்து இந்த பூசைகள் வழிபாடுகளில் ஈடுபடுறதை வந்து நான் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு நான் உங்களுக்கு இதில் பதிவிடுகின்றேன்.
ஆவேசமுண்ட அபூரவிரு சுவாமி ஆங்கார் சிந்துவாயா இந்த ஆலயத்தில் நடந்த குற்றம் குறை இருந்தாலும் சர்வ பிள்ளைகளையும் சகலதை மனம் பொறுத்து சந்தோஷமுடியாக இந்த கனிப்பொருள் கலிகரணங்களை சந்தோஷம் அழைத்துக் கொள்வையா அபூரவிரு சுவாமியாக தான் சந்தோஷம் நடப்பா ஐயனே சந்தோஷமாக சுவாமி குரு முழுவதும் ஊற்றுங்க பையன் அறுவாஜை கொண்டு
எல்லாம் புள்ளியாக இருக்குது. நான் துணியை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அம்மா மன்னிக்கணும், மாணவ சேரமுறையில மன்னிக்கணும், தாயை மன்னிக்கணும், சத்தியை மன்னிக்கணும், தேவியை மன்னிக்கணும், மகாகாளி 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 தாயே தாயே அம்மா வாங்க. அது எவ்வளோ மாடாச்சு தருவியா தருவியா தர மாட்டேன் நிற்கிது வருவாங்க இப்படிதான் நிற்கலையா ஓ இப்போ வேண்டாம் உனக்கு பிடிச்ச நேரம் இப்போ வேண்டாம் இல்லை யோசிக்கிறேன் நீ யோசிக்காது பட்டிக்க வேண்டாம் பயப்படாது
அண்ணன் தான் வைக்கணும். மக்கள் தங்கள் பிரச்சனைகளை அன்னையிடம் தெரியப்படுத்திய பின்பு அன்னை அவர்களுக்கான பரிகார தீர்ப்புகள் மற்றும் வாக்குகளை சொல்லி அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அவர்களின் வாகனங்களுக்கான காவல் செய்கின்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பல்வேறுபட்ட மக்கள் அவர்களுக்கு இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக நன்மை நடக்க வேண்டும் என்னும் சிந்தனையில் வருகின்ற மக்களுக்கு எல்லா வகையான காவல்களையும் செய்து அன்னையவள் அளிக்கின்றாள். இதனைத் தொடர்ந்து மக்களுக்கான அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்றன. புதிதாக திறந்து வைக்கப்பட்ட அம்மாளுக்கான மண்டபத்தில் அன்னதான நிகழ்வுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கட்டட வேலைகளில் ஈடுபட்ட அனைத்து விதமான பணியாளர்களுக்கும் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ந்தும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் சக்தி வாய்ந்த ஒரு அன்னையாக காளியம்மாள் விளங்கி வருவது அனைவரும் அறிந்த விடயமே. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.